ஆனால் இது ரேடியோ பெட்டி இல்லைங்கன்னா இதுதான் வெல்டிங் மிஷினு. அதாவது வெல்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நார்மல் ஆர்க் வெல்டு மட்டும் இருக்குன்னா இதில் வந்து ஆர்க்கோட சேர்ந்து டிக்கு எஸ்எஸ் வேலை பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் மிக் வெல்டிங் நம்மகிட்ட இருக்குது. மிக் வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நம்மகிட்ட பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வெல்டிங் மிஷினை பற்றி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் விட்டு போன சேரு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோரு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டில் ஏதாவது சின்ன சின்ன கட் ஆகிடுது இல்லைங்களா, இது நம்ம ஓன் பர்பஸுக்கு விட்டு போனதை நம்ம அந்த மாதிரி பற்ற வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 3500 நமக்கு 22,500 வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆர்க் வெல்டில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்க் வெல்டு வேறு, டிக்கு வெல்டு வேறு, மிக்கு வெல்டு வேறு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வீட்டு யூஸுக்கு மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சைட் ஒர்க் எடுத்துகிட்டு போய் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாள் ஃபுல்லாக ஓடுறது கம்பெனிக்கு இண்டஸ்ட்ரியல் பர்பஸு வெல்டிங் ஒர்க் ஷாப் பண்ணுறவங்களுக்கு நம்மகிட்ட மிஷின் இருக்குது. இது 200 ஆம்பியர் இருக்குது, 250 ஆம்பியர் இருக்குது, 300 ஆம்பியர் இருக்குது, இதெல்லாம் 400 ஆம்பியருங்க. 400 ஆம்பியரில் சிங்கிள் ஃபேஸ் இது வந்து 13,200 வரும். இது வந்து 3 ஃபேஸு நாள் ஃபுல்லாக கூட ரன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 22,500 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நார்மல் ஆர்க் வெல்டு பார்த்துருப்பீங்க. டிக்குங்கிறது எஸ்எஸ் ஒர்க்கு. இந்த மாதிரி மிக் வெல்டிங் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மிக்குன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிங்கரிங் ஒர்க் ஷாப்பு, பாடி ஒர்க் ஷாப் பண்ணால காரு, டூலர் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மெலிசான பிளேட்டு கூட பற்ற வைக்கிறதுக்கு இந்த மிக் வெல்டிங் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 1 கிலோ காயில் போட்டு யூஸ் பண்ணுறது. அடுத்தடுத்து உங்களுக்கு காயில் வெளியே வரும். வெளியே வர உங்களுக்கு வெல்டு வச்சுக்கலாம். மிக் வெல்டிங்கு இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டிக் இருக்குது, மிக் இருக்குது, ஆர்க் இருக்குது, 3 சேர்ந்தது. இது பேசிக் மாடல் 10,500லேருந்து. இது வந்து 1 கிலோ காயில் போட்டு யூஸ் பண்ணுறது. இதே கொஞ்சம் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் கூட யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி 15 கிலோ காயில் போட்டு யூஸ் பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் காயில் போட்டுக்கலாம், எஸ்எஸ் காயிலும் போட்டுக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கனெக்ட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,500 வரும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் 2 ஃபேஸ் 2 யூஸ் பண்ணுற மாதிரி தான் 53,000 இருக்குது. 3 ஃபேஸ் நாள் ஃபுல்லாக ஓட்டுறாங்க இல்லைங்களா, ரன் பண்ணுறதுக்கு 82,000 வரைக்கும் நம்மகிட்ட மிஷின் இருக்குது. 500 ஆம்பியரில் 3 ஃபேஸில். அதாவது பார்த்தீங்கன்னா கம்பி கட் பண்ணுறதுக்கு இது வந்து பிளாஸ்மா கட்டிங் மிஷினுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரில் கனெக்ட் பண்ணிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான கம்பியெலாம் கட் பண்ணிக்கலாம். இதில் கட் 18 இருக்குது 3 ஃபேஸில் ரன் பண்ணுறது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமான கம்பியெலாம் கூட கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, பைப்லாம் கட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பிளாஸ்மா கட்டிங் மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட பவர் டூல்ஸ் மட்டும் இல்லாமல் கம்ப்ரஸர் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யார் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கன்னா ஸ்வாட் அசோசியேட்ஸுங்கிற கம்பெனி. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஈரோடு, சேலத்தில் இருக்குங்க.